நமக்கு ஒரு பிரதமர் அவரா ஆட்சி பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ளே எலெக்ஷன் வச்சுக்கலாம், நம்மளே நடந்துக்கலாம் அப்படிங்கிறது இது ஈஸியா கிடைக்கல. அதுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னா, குயின் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணுவாங்க, கீழே நம்ம ஆட்சி பண்ணிக்கலாம், ஃபார்மாலிட்டிக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னு டொமினியன் ரிப்பப்ளிக்கா நம்ம இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. இங்கிலாந்துல பெரிய பிரச்சனை நடக்குது. அது எப்படிங்க இந்தியாவை இவங்க டொமினியன் ரிப்பப்ளிக்கா கொடுக்கலாம் அப்படின்னு கடுமையாக பிரச்சனை நடக்கிறது. அதை உடனடியாக வாபஸ் வாங்குங்க. இங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டொமினியன் ரிப்பப்ளிக்ல வேணாம், ஃபுல் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் பூரண ஸ்வராஜ். நீ யார் என்னை ஆள்வதற்கு, நீ யார் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்று அன்றைக்கு தலைவர்களாக இருந்த மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் சத்தியமூர்த்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று டொமினியன் ரிப்பப்ளிக்காவது, அதாவது இந்த அரகுர சுதந்திரம்லாம் வேண்டாம், பூர்ண ஸ்வராஜ், பூரண சுயாட்சி எங்களுக்கு வேண்டும், எங்களை நாங்களே ஆள்வோம், we the people என்றார்கள். அப்பதான் நாங்கள் மக்கள், நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டு கொள்வோம், எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான அதிகாரம் எங்களுக்கு வேண்டும், பூரண சுதந்திரம் வேண்டும் என்று ஆங்கிலேயரை எதிர்த்து பெற்றதுதான் இந்த ரிப்பப்ளிக். இன்றைக்கு இந்த தேசம் சுதந்திர தேசமாகவும் அதே நேரம் குடியரசு தேசமாகவும் இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு we the people என்று காங்கிரசின் தலைவர்கள் முழங்கி, ஜவஹர்லால் நேரு முழங்கி, மகாத்மா காந்தி முழங்கி, புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய கைப்பட எழுதியதற்கு பின்னால் தான் இன்றைக்கு நாம் ஒரு ரிப்பப்ளிக் ஸ்டேட்டாக, இன்றைக்கு ஒரு குடியரசு நாடாக தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம்.